பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஆட்சியை நடத்தும் திமுகவுக்கும் அதன் அரசியல் வாழ்க்கைக்கும் பெண்களே முடிவு கட்டுவார்கள் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கூறியுள்ளார். 2026 தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. காலை 10 மணிக்கு கூட்டம் தொடங்கிய நிலையில் இதில் பொதுக்குழு உறுப்பினர்கள் 2150 பேர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விஜயின் பெற்றோர் சந்திரசேகர், ஷோபா பங்கேற்றனர். பொதுக்குழுவில் 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் பேசிய தாவேகா தலைவர் விஜயின் பேச்சு ஆரம்பம் முதலே ஆவேச வீச்சுடன் இருந்தது. கதறல் சத்தம் எப்படி இருக்கு? அரசியல்னா என்னங்க? ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? நீங்களே சொல்லுங்க, எது அரசியல்? எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல். அதுதான் நம்ம அரசியலும். தனது உரையின் போது அடுக்குமொழியில் பிரதமர் மோடியை விஜய் விமர்சித்தார். ஏன் ஜி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி? தமிழ்நாட்டிலிருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. இங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. டீலிமிட்டேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ஸ்லயும் கை வைக்க பாக்குறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார், உங்க பிளான் என்னன்னு, எங்கெல்லாம் எப்படியெல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு. சார் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். பாரதிய ஜனதா பாசிச ஆட்சி என்றால் திமுகவும் பாசிசம் தான் என்று காட்டமாக கூறிய விஜய் மன்னராட்சி நடைபெறுவதாக கடுமையாக விமர்சித்தார். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, ஒன்றியத்துல பாஜக ஆட்சியை ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறைகூவல் விடுத்துவிட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா? அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே. வழக்கமாக பொதுக்குழு கூட்டம் என்றால் இதில் பங்கேற்பவர்கள் கையெழுத்திட்டு தங்கள் வருகையை பதிவு செய்வார்கள். அந்த ஆண்டின் வரவு செலவு கணக்கு விவரங்களை கட்சியின் பொருளாளர் வெளியிடுவார். ஆனால் அத்தகைய செயல்கள் எதுவும் தாவேகா பொதுக்குழு கூட்டத்தில் வெளியிடப்படவில்லை. பொதுக்குழு கூட்டம் முடிந்த பின் பெற்றோரை வழியனுப்பி வைத்துவிட்டு கட்சி நிர்வாகிகளுடன் அமர்ந்து விருந்து சாப்பிட்டார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் சந்தானம், முருகேசன், சுரேஷ்குமார் மற்றும் ராஜ்குமார்